நிரஞ்சன், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இரண்டு விதமான கருத்துக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த முடிவுக்கு பிறகு சொல்லப்படுகிறது. ஒன்று, முதலமைச்சர் விஜய் விரைவில் கரூர் செல்ல இருக்கிறார். கரூர் செல்வதற்கு தடை கேட்டது திமுக என்று தாவேகாவை சார்ந்த மூத்த அமைச்சர்களே செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார்கள். ஆனால் வழக்கினுடைய விசாரணையில நேரில் ஆஜராகி இருந்த திமுகவினுடைய மூத்த எம்பி திரு வில்சன் அப்படியான எந்த கோரிக்கைகளையுமே திமுக முன்வைக்கவில்லை என்று அவர் சொல்கிறார். உண்மையில் என்ன நடந்தது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் என்று? அதாவது எலெக்ஷன்ஸ்ல எப்படி தமிழக வெற்றி கழகத்தை திமுகவினர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களோ, கிட்டத்தட்ட நீதிமன்றத்திலையும் அதே மாதிரி அவங்கள குறைத்து மதிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்றத முதல் விஷயமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, திமுகவினர்கிட்ட ஒரு பதற்றம் இருந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் இரண்டு தரப்புலையுமே இருக்கக்கூடிய சாதக பாதங்களையும் சுருக்கமா சொல்லிடுறேன். முதல் விஷயம், விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு திமுக கேட்டாங்களா, டைரக்டா கேட்டாங்களா அப்படின்னா கேட்கப்படவில்லை. அப்படியான கோரிக்கைகள் எதுவும் இல்லை. ஆனா என்ன வச்சு அவங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இந்த விவகாரத்துல தமிழக வெற்றி கழகத்தினருடைய செயல்பாடுகள் வழக்கினுடைய விசாரணைய சிதைச்சிரும், சாட்சிகள் கலைஞ்சு போயிருவாங்க, நீதி உண்மையான நீதி கிடைக்காம போயிரும் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வை திமுக அந்த மனுவில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்றத ரொம்ப முக்கியமான கேள்வி. காரணம், ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு. ஆப்வியஸ்லி எந்த விஷயம் அரசியல் படுத்தக்கூடாதோ அப்படியான ஒரு துயர சம்பவம் தான் கரூர் துயர சம்பவம், மாற்று கருத்து இல்லை. ஆனா அது மிக மோசமான அரசியல் படுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்றது வேதனைக்குரிய விஷயம் தான். இதுல முதல் விஷயம் என்னன்னா, கடந்த காலங்களில் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாகட்டும், முதல்வர் விஜய் அவர்களுடைய பேச்சு, மற்ற அமைச்சர்களுடைய பேச்சு எல்லாமே ஒரு வரம்புக்குட்பட்டு இருந்துச்சு. அதாவது அரசியல் படுத்தக்கூடாது, இருந்தாலும் ஒரு நாகரீகமான அரசியல், ஒரு வரம்பு மீறாத அரசியலா இருந்தது. ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அந்த பேச்சு அப்படின்றது இந்த எல்லா வரம்புகளையும் மீறிச்சு அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நீதிமன்றத்துல திமுக பண்ண ஒரே ஒரு தவறு, விஜய் அவர்களை குற்றம் சாட்டப்பட்ட நபர், அக்யூஸ்ட் அப்படின்னு அவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம பின்னாடி பகுதியில வருவோம். இதுதான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் அத்தனை பேருமே கொந்தளிப்புக்கு ஆளாக்கி இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் ஆதவ அர்ஜுனாவும் பண்ணியிருக்கிறார். நான் பாக்குற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. யாரு குற்றவாளி குற்றமற்றவர் அப்படின்ற முடிவை சிபிஐ விசாரிச்சு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சு அதை ஆய்வு செஞ்சு சொல்ல வேண்டியது நீதிமன்றத்துடைய கடமை. நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்ல முடியாது, முதல்வர் விஜய் சொல்ல முடியாது, முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்ல முடியாது. ஏன்னா இது சப்ஜூடிஸா மாறிடுச்சு, நீதிமன்ற வரம்புக்குட்பட்ட விவகாரமா மாறிடுச்சு. ஒரு மரபுப்படி சட்டப்படியே ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விவகாரத்தை பத்தி பொதுவெளியில பேசக்கூடாது. அதுவும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவ்வளவு அநாகரிகமான முறையில் கொன்று குவிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம், கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற வார்த்தையெல்லாம் ஒரு பொறுப்பான அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய வார்த்தையான்னு எனக்கு தெரியல. அதை தமிழக வெற்றி கழகத்தினர் தான் இது பண்ணணும். இப்ப என்ன ஆகுது, இப்ப உண்மையாலுமே விஜய் அவர்களுக்கு அந்த 41 பேரையும் குடும்பத்தினரையும் நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு இன்னும் கூடுதல் நிவாரணம் வழங்கணும். கடந்த காலங்களில் என்னால் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்ல முடியாமல் இருந்துச்சு, இப்போ நான் ஆட்சியில் இருக்கிறேன், நான் பார்க்குறேன், உங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தில் இருந்தாலும் கூட ஆதவ அர்ஜுனா மாதிரியான நபர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களால அது மொத்தமா மாறிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கே வருவோமே, இப்போ திமுக இதை போட்டாங்க, இன்னைக்கு கோர்ட்டு இது பொலிட்டிக்கலா ரைவலரியா மாறி இருக்கு, உங்களுடைய அரசியல் சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஆனா திமுக சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இதுல அரசியல் வர்றதுக்கான காரணம் ஏன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு. வரும் 13ஆம் தேதி சிபிஐ வழக்கு இந்த உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரப்போகுது. அந்த அன்னைக்கு ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலாவே எடுத்துக்கோமே, அமைச்சர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா, புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா சாட்சிகள் கொஞ்சம் அச்சப்படுறாங்க, இல்ல கவலைப்படுறாங்க, மாறுது இந்த பொலிட்டிக்கல் இதுல ரொம்ப. ஏன்னா விஜய் அவர்கள் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டதற்கான காரணமே சிபிஐ விசாரணைக்கு நான் சொல்றேன், கடந்த ஆண்டு டிசம்பர்லயும் அதுக்கப்புறம் பொங்கல் ஒட்டி அந்த டைம்லயும் இவங்க எல்லாருமே டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டதற்கான காரணமே இதுல தீவிரமான அரசியல் இருக்கு, எங்களால சுதந்திரமா இந்த வழக்கு விசாரணையை நடத்த முடியல அப்படின்ற ஒரு காரணம். இப்ப பொறுப்பான அமைச்சர் ஒருத்தர் இப்படியான ஒரு வெளியே ஒரு இவ்வளவு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறப்போ நாளைக்கு சிபிஐ சொல்றாங்க, இல்ல புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா எங்களால இந்த வழக்கு விசாரணையை தெளிவா நடத்த முடியல, அதனால எங்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வேணும், இல்ல இந்தந்த காரணங்களால எங்களால சாட்சிகள் கலைக்கப்படுறாங்க, அதனால எங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சிபிஐ நாளைக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்ச நீதிமன்றத்துல. என்ன ஆகும், இன்னைக்கு இந்த வழக்கு தீர்ப்பை பத்தி இவ்வளவு கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினருக்கு அடுத்த வாரமே அது ஒரு பாதகமான விஷயமா மாறிடும். சோ நீதிமன்றம் சொல்ல விரும்புறது
பொலிட்டிக்கல் சண்டைகளை வெளியே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. நிரஞ்சன், அதே அந்த நேரத்துல இடத்துல அந்த புள்ளியில இருந்தா முதல்வர் நான் உங்ககிட்ட விஜய் ஒரு போனது கேள்வி எழுப்புறேன். நிரஞ்சன், அந்த இடத்துல இருந்தா உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன். நீதிமன்றத்துக்கு முன்பும் இத்தகைய அம்சங்களை எல்லாம் திமுக சுட்டிக்காட்டவில்லையா? இன்றைய வழக்கு விசாரணையின் போதும் கூட எந்த புள்ளியிலிருந்து நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க? ஏன்னா வழக்கினுடைய விசாரணையே ரொம்ப சுருக்கமா நடைபெற்று முடிந்திருக்கு அப்படின்றப்போ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கும் கூட எந்த புள்ளியிலிருந்து தள்ளுபடி அப்படின்ற முடிவுக்கு நீதிபதிகள் நகர்ந்தாங்க நிரஞ்சன்? வெரி ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே நகர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லல. ஏன்னா அந்த கேஸ் டைரக்டா நான் டெல்லியில இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்றேன்றதுனால நேர்ல போய் பார்த்து ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்றதுனால முதல் விஷயம் அக்யூஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை திமுகவுடைய தரப்பு மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் பயன்படுத்துறாரு. நீதிபதிகள் கேட்கறாங்க, யார சொல்றீங்க, ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 1 சொல்றீங்களா அப்படின்னு. ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 1னா முதல்வர் விஜய் அவர்களை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா அப்படின்றாங்க. அப்பதான் நீதிபதிகள் கேட்கறாங்க, முந்தைய திமுக அரசு காலத்துலதான் இந்த வழக்கு இந்த சம்பவமே நடந்துச்சு, நீங்க தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்க, அந்த எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களுடைய பெயர் இடம்பெறல, சிபிஐ விசாரணைக்கும் எஃப்ஐஆர்லயும் எங்கேயும் அவர் பேர் இடம்பெறல. அப்படி இருக்கும் பொழுது அவரை எப்படி நீங்க அக்யூஸ்ட்னு சொல்லலாம்? வெரி ஃபர்ஸ்ட் மொமெண்ட்லயே நீதிபதிகள் இது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஒரு பழிவாங்கும் ஒரு வழக்கு அப்படின்ற புரிதலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா பார்க்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அது தெரியாமையா இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே ஒரு பெட்டிஷன், அந்த ஒரு பெட்டிஷனை வச்சுக்கிட்டு இவங்க நிறைய ஆர்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. முதல் விஷயம், ஆதவ் அர்ஜுனாவுக்கு மேல கேஸ் ஃபைல் பண்ணணும், எஃப்ஐஆர் போடணும். ரெண்டாவது விஷயம், முதல்வர் விஜய் போறத பத்தி டைரக்டா அவங்க பேன் தடைன்னு கேட்கலனா கூட கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் வந்தாங்க. மூணாவது, யாருமே இதை பத்தி பொதுவெளியில பேசக்கூடாது. இதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்கணும், இப்ப ஆதவ் அர்ஜுனா பேசுனது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை இருக்கும் பொழுது அதை பத்தி பேசுனது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதை பண்ணிருக்கணும். அவங்க அதை பண்ணாம இடையீட்டு மனு, அதான் நான் சொன்னல ஜூலை 13ஆம் தேதி ஒரு கேஸ் வரப்போகுது, சிபிஐ விசாரணை கேட்ட வழக்கு, கரூர் வழக்கு, அந்த விசாரணைக்கு அந்த மனுவுல எங்களையும் ஒரு இடையீட்டு மனுதாரர் நாங்களும் ஒரு சேர்ந்துக்கிறோம், எங்கிட்ட கேளுங்க அப்படின்னு ஒரு இடையீட்டு மனுவா போட்டு, ஒரு ரிட் மனுவா கேட்கல, ஒரு 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 கேக் ஆர்டரா கேக்குறாங்க. அதுதான் நிரஞ்சன், இப்போ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா கடந்த காலங்கள்ல 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக பல வழக்குகளை கையாண்டிருக்கு. திமுகவிடம் அனுபவமிக்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை ஏன் ஏற்பட்டது? இப்படி ஒரு வழக்கை நகர்த்தி இருந்தா நமக்கு இப்படி ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும், முடிவு கிடைக்கும்னு தெரிஞ்ச திமுகவுக்கு ஏன் இப்படியான ஒரு குழப்பங்களோடு இருக்கக்கூடிய அம்சங்களை நீதிமன்றத்துல தெரிவிச்சாங்க? அப்ப அந்த இடத்துல என்ன சிக்கல் ஏற்பட்டுச்சு? இல்ல அதான் இந்த யானைக்கும் அடிசருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நான் அப்படிதான் அதை பாக்குறேன். அவங்க வந்து ஓவர் கான்பிடென்டா இருந்திருக்கலாம். ஓகே, வெளியே வந்து அதுக்கு முன்னாடி இது என்னன்னா, இந்த கேஸ் இவ்வளவு அவசரமா எடுத்துட்டு வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியக்குரிய. ஏன்னா இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன்ல இருக்கிறாங்க, ஹாலிடேல இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேசஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. இவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க, இம்மீடியட்டா போய் ஜட்ஜு கிட்ட போய் எங்க கேஸ் சீக்கிரம் எடுத்துக்கோங்கன்றாங்க. வெரி நெக்ஸ்ட் டே ஃபைல் ஆகுது. ஏன்னா அடுத்த வாரம் ஜூலை 13ஆம் தேதி கேஸ் வருது. அந்த அன்னைக்கு இவங்க போயிருந்தாங்கன்னா கூட இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்காது. தனியா இந்த வழக்க மட்டும் துண்டா என்னன்னா, ஏதோ ஒரு ஆர்டர் வந்துடணும். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா பேசினது பயங்கர இம்பாக்ட் ஆக்கியிருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்றதுனால அதை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில ஸ்டாப் பண்ணிடணும்னு நினைச்சிருக்காங்க. அது அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு எடுபடாம போயிருக்கு. நான் முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் நிரஞ்சன். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரையிலுமே நீங்க குறிப்பிட்டிருந்த பார்வையிலிருந்தே அஜய் ரஸ்தோகி தலைமையில ஒரு குழு இருக்கு. அந்த குழுவிடம் சென்று முறையிட்டு இருந்தால் இந்த வழக்கினுடைய விசாரணை பாதையை வேறு கோணத்தில் கூட சென்று இருக்கலாம். ஆனா நீதிமன்றத்தை மட்டுமே நாட வேண்டும் அப்படின்ற எடுத்த அந்த முடிவு அப்படின்றது ஏன் திமுகவுக்கு ஏற்படணும்? அவ்வளவு ஒரு குரூஷியலான டைம்ல ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வழக்க விசாரணைக்கு கொண்டு வரணும்? ஓகே, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த விவாதத்தை தொடங்கினப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது இது டிஎம்கே தோட நிறுத்திடுவாங்க, இல்ல வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். என்ன மாற்றம் வேணாலும் வரும். உச்ச நீதிமன்றமே இதுக்கான வழிமுறைகளை கொடுத்திருக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனாக்கு எகென்ஸ்டா அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இந்த விவாதம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல டிஎம்கே சார்பில் RS பாரதி சிபிஐ இயக்குனருக்கு ஒரு கடிதம் 24 பக்கங்களை கொண்ட ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. நீதிமன்றத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அது அத்தனையும் சிபிஐக்கு இப்போ அவங்க ஒரு கம்ப்ளைண்டாவே கொடுத்திருக்கிறாங்க. டிவி சோமு சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப்.
இல்லாட்டி இன்ட்ரீம் டிஃபீட், ரெண்டு பேருக்குமே பொருந்தும். திமுகவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இடைக்கால தோல்வியாகவும் எடுத்துக்கலாம், தமிழக வெற்றி காலத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இடைக்கால வெற்றியாகவும் பார்த்துக்கலாம். இது எப்போ சீராகும் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா மாதிரியான நபர்கள் இந்த மாதிரியான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நீங்க கேட்க கேள்விக்கு வந்துடுறேன், அதுக்கு முன்னாடி இதை மட்டும் முடிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சிடிஆர் நிர்மல்குமார் பேசுவாரு, திமுக இருந்து பேசுவாங்க, விஜய் மேல அக்யூசேஷன் வைக்கிறதுன்னு இருக்கும், திமுக தரப்பினர் அது எல்லாமே ஒரு வரம்புக்குட்பட்டு ஓகே ஒரு டீசன்சி மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப வரம்புக்கு மீறி ரொம்ப கொச்சையான முறையில இருந்தது அப்படின்றத இந்த பிரச்சனைக்கான காரணம். ஓகே, டிஎம்கே நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து இப்படி நடந்தா போயிடுமோ அப்படின்னு. ரெண்டாவது, டெல்லியில இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் டிஎம்கேயோட லாபி அப்படின்றது கொஞ்சம் ஷஃபிள் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ்களுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி ஆகட்டும், கபில் சிபில், இந்த மாதிரியான கபில் சிபில் அப்கோர்ஸ் இப்போ காங்கிரஸ்ல இல்ல, அவர் தனியா இருக்கிறாரு, ராஜ்யசபா எம்பியாவும் இண்டிவிஜுவலா இருக்கிறாரு, இண்டிபெண்டா இருக்கிறாரு. ஓகே, ஆனா இவங்களுடைய பேக் எண்ட் அப்படின்றது வந்து காங்கிரஸ் கட்சியுடைய இந்த சட்ட மூளை அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்ல அவங்களுக்கு பெரிய அளவுல பயன்பட்டது. ஆனா இந்த முறை ரஞ்சித் குமார் அவள் தான். ரஞ்சித் குமார் அதுக்காக நான் குறைத்து மதிப்பிடுறேன்னு சொல்லல, ஏன்னா அவரு வெரி சீனியர் அட்வொகேட், ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜூரிஸ்ட் எமினன்ட் இன் இந்தியா, அதெல்லாம் மாற்று கருத்தில். ஆனா இந்த தடுமாற்றம் அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பேட்டன் ஒரு பெட்டிஷன் காப்பி ரெடி பண்றதாகட்டும், எல்லாத்துக்குமே நான் நிறைய இடத்துல இதை பதிவு பண்ணிருக்கிறேன். நான் பெட்டிஷன் காப்பி படிச்சப்போ அது டிஎம்கே உடைய பெட்டிஷன் காப்பி மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஜியோவோ இல்லாட்டி ஒரு கவர்மெண்டோட நோட்டிபிகேஷனை சேலஞ்ச் பண்ணி தான் டிஎம்கே பெரும்பாலும் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க இவ்வளவு தூரம் சக்சஸ் ரேட்டா இருந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு அவங்க ஃபைல் பண்ண கேஸ்ல ஆதவர்ஜனுடைய பேச்சு, முதல்வர் விஜய் போறாருன்றது எங்கேயும் கன்ஃபார்ம் ஆகல, புஷியானந்த் சொன்னது தவிர இது எல்லாத்தையும் பத்தியும் மீடியா கோட் பண்ணி எழுதுனது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த பெட்டிஷன் காப்பில அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. இது பொதுவா டிஎம்கே உடைய வழிமுறை நான் பார்த்த வரைக்கும் கிடையாது. இந்த மாதிரியான அபிடேவிட் அவங்க ரெடி பண்ணது அப்படின்றதெல்லாம் தான். அதான் இவங்க என்னன்னா 13ஆம் தேதி கேஸ் வரப்போகுது, 10ஆம் தேதி விஜய் அவர்கள் போறாரு. விஜய் அவர்களை இந்த வழக்குல சிக்க வைக்காம ஆரம்பத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பை ரிப்பீட் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக எப்படியாவது இதை தடுத்துடணும். ஏன்னா விஜய் கரூர் போறாரு அப்படின்னா இட் வில் மேக் ஹியூஜ் இம்பாக்ட், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் அங்க போய் என்ன பேசும் இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை திமுக அவசர கதியில விஜயை தடுக்கணும்னு நினைத்ததனுடைய ஒரு பின்விளைவு தான் உச்சநீதிமன்றத்தால் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான நோக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சுருக்கமா? அதாவது அவங்க ஏற்கனவே விஜய் அவர்களை சேர்க்காம இந்த வழக்குல சிக்க வைக்காம இல்லாட்டி உண்மையுமே அவரை கொண்டு வந்திருக்கணும், அதை பண்ணாம விட்ட தவிர அவசரமா சரி பண்ணி ஒண்ணு இல்ல. வர 13ஆம் தேதி கேஸ் வரப்போகுது, மெயின் மேட்டர் மூல வழக்கு வரப்போகுது. முந்தா நேத்து கேஸ் ஃபைல் பண்றாங்க, நேத்து போய் மென்ஷன் பண்ணி எங்க வழக்கு அவசரமா எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்னு சுடுதண்ணிய காலில் கொட்டிட்டு போய் அவங்க மென்ஷன் பண்றாங்க. இன்னைக்கு பெட்டிஷன் வருது, வித்தின் 5 மினிட்ஸ்ல அவங்க வந்து எல்லாமே அவங்களோட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருச்சு. எடுத்தோம்னா ஆதவர்ஜனுடைய பேச்சை கோட் பண்ணி விசாரணை எடுத்து தொடங்கி இருந்தாங்க கூட தெரியாது. அவங்க டைரக்டா ஹிட் பண்ணணும்னு நினைச்சது விஜய் அவர்களை, அது அவங்களுக்கு அப்படியே நெகட்டிவா போய். சரி நிரஞ்சன், நிறைவா எடுத்து